அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அதாவது பத்திரிகையாளர்லாம் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க, திமுக கூட்டணியில மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, உங்க கட்சியில ஒருத்தரா வெளியே போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லும்போதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இணைந்திருந்தார். அது பிறகு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது நாட்டு மக்களின் நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னணியும் இணைந்தது. அதன் பிறகு கடந்த வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய புதிய நீதி கட்சி தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் மற்றும் ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள். பிறகு நமது தமிழக முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது எங்களுடைய கூட்டணி நாளுக்கு நாள் இறுகி கொண்டே இருக்கிறது, மக்களின் நன்மை கருதி பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும். அதன் பிறகு நிச்சயமாக வருகிற சட்டமன்ற பொது தேர்தலில் ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற சட்டமன்ற பொது தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையான முறையில் ஆட்சி அமைக்கும். நாட்டு மக்களின் நலன் கருதி யார் ஆதரவு தந்தாலும் அதில் ஏற்றுக்கொள்வதில் இருந்தமான தவறு. மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் எத்தனை முறை வந்தாலும் இந்த முறை வருவது என்பது மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இருந்து நமது ஊரை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு பிரதமரை பார்க்க வேண்டும், பாஸ் வேணும், ஆக அப்படி என்று மோடி மீது தனிப்பட்ட முறையிலும் இந்த ஆட்சியின் மீது ஒரு அக்கறையின்மையும் கொண்டு நிறைய இளைஞர்களும் நிறைய பெண்களும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்களுக்கு மேலாக அந்த கூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மதுராந்தகம் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்தே எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். ஒருவேளை 23ஆம் தேதி நீங்க மேடையிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார் என்று நீங்க அவருடைய படம் இருந்தால் நல்ல விஷயம், நல்ல அது 23ஆம் தேதி மேடையில் நீங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த மட்டும் நல்லவருடைய படம் எங்க இருந்தாலும் நான் வரவேற்பேன்.